ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா மன்னிச்சு கேட்க. அந்த மாதிரி கிட்ட இருந்ததுப்பா, அதை பார்த்தோன்னே இது நல்லது சொன்னா யாரும் பார்க்க மாட்டாங்க, வெளியே போகாது, போகாது, அது வேற விஷயம். ஹாய் கைஸ். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென்ரேஷனோட அப்டேட் தான். இந்த ஜென்ரேஷன் இப்போ எப்படி இருக்குன்றதுக்காண்டி ஒரு வீடியோ தான். ஒன்றும் இல்லை, ஒரு 2 வாரம் இருக்குமாடா, 2 வாரம் 2 வாரம் இருக்கும். 2 வாரத்துக்கு முன்னாடி நாங்கள் ஜிம்மு போவோம்ல, ஜிம் சைடு நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு தம்பி என்ன பண்ணியா, அவங்க வீட்டு வாசல் முடி உட்காந்து கேம் விளாண்டுருக்கான். அதனால ஃப்ரீ ஃபயரா ஏதோ ஒன்று விளாண்டுக்கிட்டு இருந்தான். அங்க போய் கேட்கும் போது, தம்பி இந்த மாதிரிலாம் வெளியெல்லாம் போய் விளாட மாட்டியாரா, பசங்கெல்லாம் கூட சேர்ந்தாலும் விளாட மாட்டீங்களா அந்த மாதிரி கேட்டோம். என்ன சொன்னா, இது இல்லடே எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுடே, செல்லுல எப்பயுமே ஃப்ரீ ஃபயர் தானே விளாடுவேன் அப்படின்னா. சரி இந்த மாதிரி கிட்டி புலி அதெல்லாம் எதுவும் விளாட மாட்டியா அப்படி கேட்டதுக்கு என்ன சொன்னா, கிட்டினா என்னதுனே அப்படின்னு அது கேட்குறா. அப்புறம் இந்த கோழி குண்டுனா என்னன்னு தெரியல, பம்பரம்னா என்னன்னு தெரியல. அப்ப பாருங்களேன் இந்த ஜென்ரேஷன் எப்படி போயிட்டு இருக்கு. ஒரு செல்லுக்குள்ளே அவ்வளோ அடிக்ட் ஆயிட்டாங்க. இதுல காரணம் யாருன்னு நினைக்கிறேன்? பேரண்ட்ஸ் தான். அவங்க தான் பசங்களை போய் ஒழுங்கா வெளியே விளையாட விடுறது. சின்ன வயசுல இருந்தே செல்ல கொடுத்து பழகிட்டு, இப்ப ஒரு குழந்தை சாப்பிடலன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்துலலாம் எப்படின்னா தூக்கி வச்சிருவாங்க, தூக்கி வச்சுட்டு வெளியே போய் இந்த மரத்தை காட்டி குருவியை காட்டி எண்ணெயெல்லாம்பா அடிச்சு அந்த மாதிரி சாப்பிட வச்சு போயிட்டு இருந்துச்சு. இப்பெல்லாம் அப்படி இல்ல, ஒரு பிறந்த குழந்தை 2-3 வயசுல இந்த அதை சாப்பிடலன்னா இந்த செல்ல பாரு பாப்பா, செல்ல பாரு அப்படியே அந்த லைட்டுக்கு அது ஒரு மாதிரி ஜாலியாகி அப்படியே பக்கத்துல வர்றது, சாப்பிடுறது, அப்படியே ஊட்டுறது. அந்த ப்ளூ லைட் வந்து ரொம்ப மோசமானது கண்ணுக்கு. அது சின்ன பசங்க இவங்க என்ன பண்றாங்க, சமைக்க போகணும் அந்த மாதிரி போகணுன்றதுனா போனை வந்து அவங்க ஃப்ரீயா ஜாலியா இருக்குன்னு சொல்லிட்டு போனை கையில கொடுத்துட்டு அவங்க போயிடுறாங்க. அந்த பழக்கம் அப்படியே இதாகி கடைசி வரையும் போனு நடந்துச்சு. இப்ப இப்படி போன் இல்லாம அவனுக்கு ஒரு சூழ்நிலை வரும் பாத்துங்க. அப்பெல்லாம் அவன் எந்த எக்ஸ்ட்ரீம் கூட போவான், அந்த மாதிரி இருப்பான். இப்பயே அந்த போன் தரலாம் நான் சூசைட் பண்ணிக்கிறேன் இருக்காங்க, அப்படியாலாம் இருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே பார்த்து பழகி போன் இருந்தாதான் இது பண்ணணும், போன் இருந்தா சாப்பிடுவேன் அப்படிலாம் சொல்லிட்டானா அவங்களுக்கு தான் கஷ்டமா இருக்கும். என் ஃபேமிலியில இருக்காங்க, என் அக்கா பசங்க சின்ன அவங்க எல்லாம் வந்து அவங்களே கொடுக்க பழக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்ட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, இது இருந்தாதான் சாப்பிடுறா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது வந்து சாப்பிடுறாங்க. நீங்க தான் அப்படி வச்சிருக்கீங்க, ஏன் அதெல்லாம் சாப்பிட வைக்கலாம், வெளியில கூட்டிட்டு போகணும். அது தெரியும். பிறந்த குழந்தைக்கு செல்போன் சொல்லி ஒரு விஷயத்தை அதுவா தெரிஞ்சுக்கிறது இல்ல, நீங்களா காட்டுறதுதான். போன் நமக்கு தெரியாதெல்லாம் அவனுக்கு இந்த வயசுல தெரியுது. அப்ப நமக்கு தான் வந்து இவன் வயசுல இருக்கும்போது நமக்கு எல்லாம் வந்து போன் அப்ப வந்து ரொம்ப வந்து இந்த பட்டன் போன் தான், இப்ப டெக்னாலஜியாவா இருக்கு. அப்பெல்லாம் வெறும் பட்டன் போன் தான் இருக்கும். இப்ப என்னன்னா அவன் ஸ்கிப் பண்ண பழகிட்டான், யாருக்கு ஷேர் பண்ணணும்னு பழகிட்டான். இப்படி ஓகே, இது நல்ல விஷயம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா இது உனக்கு அடிக்ட் ஆயிருச்சுன்னா, இப்ப ஸ்கூல் போறான், ஸ்கூல் போயிட்டு அந்த செல் நோண்டிட்டே இருந்தானா, அந்த ஸ்கூல் போகும்போது என்ன தோணும் அவனுக்கு, எப்ப வீட்டுக்கு போவோம், எப்ப செல்லு நோண்டுன்றதெல்லாம் இருக்கும் கவனமே தவிர படிக்கணும் அந்த அந்த ஒரு கவனம் இல்லாம போயிருமோன்ற ஒரு இதுதான். இதுக்காக வந்து போனே நீங்க வந்து காட்டாதீங்கன்னா நான் வந்து சொல்லல, யாரு கொடுங்க, அதுக்குன்னு போன் கொடுத்தாதான் சாப்பிடுன்ற நிலைமைக்கு இன்னும் கொண்டு போயிடும். அவ்வளவுதான். இன்னொன்னு என்னன்னா, சாப்பிட கொடுக்கறதும் வந்து ஒழுங்கா சாப்பாடு. அந்த காலத்துல சாப்பாடு எல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு. இப்பெல்லாம் எதுக்கு எடுத்தாலும் சிக்கன் ரைஸ், சிக்கன் நூடுல்ஸ். சின்ன குழந்தைங்க எதுக்குடா, இப்போ வீட்டு பக்கத்துல ஒரு தாத்தா அவரு இப்பயுமே கம்பு ஊண்டியே நடக்க மாட்டாரு. நாங்க நடக்கும்போது கேஷுவல் எங்க கூட நடந்து வருவாரு, ஜாலியா பேசுவாரு, நிறைய விஷயங்கள் சொல்லுவாரு. ஏன்னா இந்த நிறைய சாப்பாடு எல்லாம் உளுந்தங்களி, கேப்பங்களி, கம்பு, கேழ்வரகு அந்த மாதிரி சாப்பாடு, அந்த சாப்பிடறதெல்லாம் வந்து இப்ப அதெல்லாம் ரொம்ப அசிங்கமான்ற நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது சாப்பிடலன்னா கூட பரவாயில்ல, வெளியில அவ்வளவு வாங்கி சாப்பிடவே மாட்டோம். அது மாதிரி வெளியே விளாட விடுங்க, 4 பேர் என்ன எப்படி இருக்காங்க என்ன ஏதுன்றது தெரிஞ்சுக்கிட்டோம். 4 பேரை பழகும் போதுதான் ஒருத்தன் எப்படி இருக்கான் இன்னொருத்தன் எப்படி இருக்கான்றது தெரிஞ்சுக்க முடியும். அதனால உங்க பசங்களை வெளியே வளர்க்குறேன், நான் வீட்டுக்குள்ள வச்சு வளர்க்குறேன், அதனால நான் பொக்கிஷமா இருக்கேன் அப்படிலாம் கிடையாது. 4 இடத்துக்கு போனாதான் தெரியும், 4 இடத்துக்கு ஒரு ஆள்கிட்ட பேசினாதான் தெரியும் அவன் எப்படி இருக்கான், ஒருத்தன் எப்படி ரியாக்ட் பண்றான், எப்படி பேச முடியுங்கிறது. தயவு செஞ்சு வெளியே போய் 4 பேர்ட்ட பழக கொடுங்க, 4 பேர்ட்ட விளாட விடுங்க, இது பண்ண சொல்லுங்க, அது பண்ண சொல்லுங்க. நிறைய ஆக்டிவிட்டிலாம் இருக்கு, அதெல்லாம் பண்ண சொல்லுங்க. நிறைய பேர் கேம்லாம் விளாட சொல்லுங்க. சரி, நீங்க சின்ன வயசுல வாழ்ந்துருப்பீங்களோ, உங்க பசங்க கொடுக்க மாட்டீங்கன்றதா? கரெக்டா வாழ்ந்துருப்பீங்களா அந்த வாழ்க்கையே நீங்க உங்க பசங்கிட்ட சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க கரெக்டா வளருவாங்கல்ல. அது கேட்டா வந்து இவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்க சாப்பிடாத போது செல்லு பாத்தீங்களா, நீங்க சாப்பிடாத போது அடம் பிடிச்சி ஏதாவது பண்ணீங்களா? இதை வந்து அவங்க ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவாங்கன்னா, வெளியெல்லாம் வந்தா விளாண்டா வந்து கையில அடிபட்டுருவாங்க. அடிப்படதானே அங்க செய்யணும், அடிப்படாம அது எப்படி? அப்ப வீட்லயே வந்து பழத்துக்கிறீங்களா? வீட்லயே வச்சு லவ் பேர்ட்ஸ் சொல்லுவாங்க, வீட்லயே வெளியே பண்ணக்கூடாம அந்த மாதிரி வச்சுக்கிறீங்களா? அது எனக்கு என்ன கான்செப்ட்ன்றது எனக்கு புரியல. இப்போ அவனுக்குலாம் எதுவுமே தெரியல. வர்றான், அது சாயந்தரம் நாங்க எப்போ போனாலும் ஃபோன் தான் நோண்டிட்டு இருப்பான். அப்ப அவனுக்கு என்ன தெரியும்? எதுவுமே தெரியாது. 4 இடத்துக்கு போகணும், அந்த பசங்களோட விளாடணும், அப்பதான் 4 விஷயம் தெரியும் வைக்கும். இது நல்லது சொன்னா யாரும் பார்க்க மாட்டாங்க, போகாது, அது வேற விஷயம். தெரியும். பாக்குறது 100 பேரா இருந்தாலும் சரி, அதுல ஒருத்தவங்களோட வாழ்க்கையில அது வந்து கொஞ்சம் மாற்றம் ஏற்படுறதுனால அது எங்களுக்கு நாங்க ஜெயிச்சிட்டோம், அவ்வளவுதான். அதான் சொல்ல வந்தோம். இன்ஸ்டால போட்டா அது கொஞ்ச நாள் டைம் பத்தாது, அதுக்காண்டி தான் யூடியூப்ல போடுறோம். இதுவே எவ்வளவு நிமிஷம் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. இது நாங்க அது கட் பண்ணல, எடிட் பண்ணல, எதுவுமே பண்ணல, டைரக்டா அப்படியே பேசிட்டு இருக்கோம். எல்லாம் அப்படியே தான் போட போறோம், போட போறோம். பாத்துக்கோங்க.
பேசுறது எதுவும் தப்புக்கு நிறைய குறைகள் இருந்துச்சுன்னா பார்த்து நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணீங்க, வெளியே போய் ட்ரோல் பண்ணிடாதீங்க. அவ்வளவுதான். பாய்.